Taste the Daily. வணக்கம் நண்பர்களே, உரிமைக்குரல் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சி என்ன தலைப்பில் பயணிக்க இருக்கிறது என்பதை பார்க்கலாம். வஞ்சகத்தாலும் பொய் பிரச்சாரத்தாலும் தமிழ்நாட்டில் அதிக இடங்களை திமுக கூட்டணி கைப்பற்றினாலும் கூட அதன் வாக்கு வங்கியை ஆராய்ந்து பார்த்தால் அதைவிட ஒரு நுணுக்கமான அரசியல் வெளிப்படுகிறது. ஆம், தமிழ்நாடு புதுச்சேரியில் திமுகவின் வாக்கு வங்கி கடுமையாக சரிந்திருப்பதுதான் மக்கள் ஜனநாயகம் தமிழ்நாட்டிற்கு சொல்லும் செய்தி. கடந்த 2019 ஆண்டு மக்களவை தேர்தலை விட 2024 ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி மட்டுமல்லாது தனிப்பட்ட முறையில் அந்த கட்சியுடன் கூட்டணியில் உள்ள காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகளின் வாக்கு சதவீதமும் பின்னடைவை சந்தித்திருக்கிறது. 2019 மக்களவை தேர்தலில் காங்கிரஸ் உள்ளிட்ட 8 கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து திமுக போட்டியிட்டது. அதில் திமுகவிற்கு 33.53% வாக்குகள் கிடைத்தன. இந்த முறை, அதாவது 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 8 கட்சிகளின் கூட்டணி பலத்தையும் ஆளும் கட்சி என்கிற அதிகார பலத்தையும் நம்பியும் தான் திமுக தேர்தலை சந்தித்திருக்கிறது. 2019 கிடைத்த 33.53% வாக்கு வங்கியில் இருந்து 2019 கிடைத்த 33.53% வாக்கு வங்கியிலிருந்து சறுக்கி 2024 தேர்தலில் 26.93% சுருங்கிவிட்டது திமுகவின் வாக்கு வங்கி. இந்த இடத்தில்தான் பிரதானமாக ஒரு கேள்வி எழுகிறது. ஆளும் கட்சி பலம், 8 கட்சிகளின் கூட்டணி பலம் இருந்தும் திமுகவின் வாக்கு வங்கி சரிந்தது ஏன்? ஏறக்குறைய 6% வாக்கு வங்கியை திமுக இழந்திருப்பதால் திமுக மீதான மக்களின் அதிருப்தி நெருப்பை மூடிய சாம்பல் போல உள்ளதா என்று ஆராய வேண்டியிருக்கிறது. இந்த இடத்தில் மற்றொரு விஷயத்தையும் ஒப்பிட்டு பார்க்கலாம். 8 கட்சிகளை நம்பி கூட்டணி அமைத்த திமுக தனது வாக்கு வங்கியை இழக்க மறுபுறத்தில் மக்களுடன் மட்டுமே கூட்டணி அமைத்து களமிறங்கிய அதிமுகவின் வாக்கு வங்கியில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. 2019 19.39% வாக்கு பெற்ற அதிமுக 2024 20.46% வாக்கு வங்கியை உயர்த்தியுள்ளது. ஒரு பக்கம் திமுக வாக்கு வங்கி சரிய, மற்றொரு பக்கம் அதிமுக வாக்கு வங்கி உயர்ந்திருப்பது எதை காட்டுகிறது என்பதை விரிவாக பேச வேண்டியிருக்கிறது. அதே நேரத்தில் திமுக மட்டுமின்றி அதன் கூட்டணியில் உள்ள கட்சிகளின் வாக்கு வங்கியும் சரிந்துள்ளன. 12.72% பெற்ற காங்கிரஸ் தற்போது 10.67%, இந்திய கம்யூனிஸ்ட் 2.41%க்கு பதில் 2.15% வாக்குகளை இழந்திருக்கிறது. திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சியின் வாக்கு வங்கி குறைய ஸ்டாலினின் நிர்வாக சீர்கேடு காரணமா? திமுகவின் வாக்குகள் யார் பக்கம் சென்றுள்ளன? தமிழகத்தில் அரசு ஊழியர்கள் அதிருப்தி, மின்கட்டணம், பதிவு கட்டணம், சொத்து வரி, வீட்டு வரி உயர்வு உள்ளிட்ட காரணங்களால் திமுக மீது அதிருப்தி அதிகரித்துள்ளதா? ஒட்டு மொத்தத்தில் தமிழ்நாட்டில் நம்பிக்கையை இழக்கிறாரா ஸ்டாலின் என அடுக்கடுக்காக எழும் கேள்விகளுக்கு வெளிச்சம் பாய்ச்சுகிறது இன்றைய நியூஸ் ஜே தொலைக்காட்சியின் உரிமை குரல் நிகழ்ச்சி. தமிழ்நாட்டில் வாக்கு வங்கியை இழந்த திமுக, தமிழ்நாட்டில் மக்கள் நம்பிக்கை இழக்கிறாரா ஸ்டாலின்? இந்த கேள்வியோடு தான் விவாதத்தை நகர்த்த இருக்கின்றோம். விருந்தினர்களை அறிமுகப்படுத்தி விடுகின்றேன். அஇஅதிமுகவிலிருந்து ஜவஹர் அலி, தேசிய முன்னேற்ற கழகத்தின் ஜிஜி சிவா, மூத்த பத்திரிகையாளர் கோவிந்தராஜன், இன்னும் சற்று நேரத்தில் மூத்த பத்திரிகையாளர் பாக்கி இணைய இருக்கின்றார்கள். நால்வருக்கும் வணக்கம். ஜவஹர் அலி, நிகழ்ச்சி நான் உங்ககிட்ட இருந்தே தொடங்குறேன். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவினுடைய வாக்கு வங்கி சரிஞ்சது என்ன மெசேஜை மக்களுக்கு சொல்லுது? முதல்ல இந்த 2024 தேர்தலை பற்றி நம்ம சில கருத்துக்களை நாம் பதிய வைச்சாதான் இது திமுகனுடைய வாக்கு சதவீதம் எப்படி குறைஞ்சிருக்கிறது தெளிவுபடுத்த முடியும். அதாவது அதிமுக 52 வருடம் கொண்ட ஆட்சி, இது கழகம், அது உருவாக்கப்பட்டது. இது பொன்விழா கண்ட கட்சி. இது இந்த 52 வருஷத்துல 32 வருடம் ஆட்சி செய்த கட்சி. இது பல வெற்றிகளை பார்த்திருக்கோம், சில தோல்விகளையும் பார்த்திருக்கோம்.
வெற்றியை பார்த்து வீராப்பு கொண்டதில்லை அனைத்து இந்திய அண்ணா திமுக. அதே சமயத்தில் தோல்வியை கண்டு இதுவரைக்கும் தோண்டு விடல. காரணம் என்ன? அதிமுகவுக்கு மெயின் மக்கள் பணிதான் முக்கியம் என்கின்ற வகையில தான் அவர்களுடைய பணி தொடர்ந்து இருக்குது. இது இப்ப பாத்தீங்கன்னா மக்களுக்காக பல்வேறு திட்டங்கள். தமிழ்நாடு முதல் மாநிலம், 7.5% இடஒதுக்கீடு, குடிபராமத்து, பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டனை, காவிரியை மீட்டது, இப்படியெல்லாம் சாதனைகளை புரிந்த எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார ஏதோ பொய்களை மட்டும் சொல்லி ஏமாற்றி ஆட்சிக்கு வந்து இன்றைக்கு மக்களை ஏமாற்றி கொண்டக்கூடிய திமுக கடைசி கட்டத்துல 500 1000 வாக்காளர்களுக்கு கொடுத்து இன்றைக்கு இந்த வெற்றியை பெற்றிருக்காருக்கு தவிர இந்த வெற்றி உண்மையான நேர்மையான தர்மமான வெற்றி இல்ல. நீங்க கேட்ட கேள்விக்கு நீங்க சொன்னீங்க கரைசாரியா, 2019 இதே அண்ணா திமுக நாங்க பெற்ற வாக்குகள் 19.3%. இப்ப 2024 அனைத்து இந்திய அண்ணா திமுக பெற்றிருக்கக்கூடிய வாக்கு 20.46%. அப்படி பார்த்தா எங்களுடைய வாக்கு சதவீதம் பெரிய அளவுல கரெக்டா 2% அதிகரிச்சிருக்கு. இப்ப திமுக பாத்தீங்கன்னா நீங்க 19 அவங்களுக்கு கிடைச்சது 33.9%, 34% கூட வச்சுங்க. இன்றைக்கு அவங்களுக்கு கிடைச்சிருக்கிறது ரவுண்டா 26%, 6% குறைஞ்சிருக்குது. நல்லா புரிஞ்சுங்க. இதுல இந்த தேர்தல 2024 அண்ணா திமுக வாங்கிய மொத்த ஓட்டுக்கள் பாருங்க சார், ஒரு தொகுதி கூட வெற்றி பெறல. ஆனால் அண்ணா திமுக வாங்கிய மொத்த வாக்குகள் 1,05,000 வாக்குகள் அண்ணா திமுக வாங்கியிருக்கு. 1,55,000 ஜவஹர் அலி. 55,000. இதே 55,000. திமுக 1,17,00,000 1,17,00,000 வாக்குகள் மட்டுமே திமுக வாங்கியிருக்கு. இப்ப வாக்கு சதவீதம் என்பது வெறும் 17 லட்சம் மட்டுமே. 17 லட்சம் கூட இல்ல, 16 லட்சம். இதுல பாருங்க, எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவருடைய சொந்த தொகுதியான எடப்பாடியில அவர் ஒவ்வொரு சுற்று ஓட்டுக்கள் எண்ணும் போதும் அந்த சேலம் தொகுதியில ஒவ்வொரு சுற்றுலையும் அதிகமான வாக்குகள் பெற்று ஒரு மிகப்பெரிய வாக்கு வித்தியாசம் அங்க இருந்தது எடப்பாடி தொகுதியில. அதே கொளத்தூர் தொகுதியில ஸ்டாலின் போட்டியிட்டு வெற்றி பெற்ற அந்த கொளத்தூர் தொகுதியில 2021 வாங்கிய வாக்கை விட இப்ப 15,723 வாக்குகள் குறைவா பெற்றிருக்கிறாங்க. இப்ப இதெல்லாம் என்னத்தை காட்டுதுன்னா ஸ்டாலின் மீது மக்களுக்கு நம்பிக்கை இழந்திருக்கிறது. இல்ல, ரொம்ப முக்கியமான ஒரு இடம் இல்லையா ஜவஹர் அலி? திமுகவினுடைய இந்த வாக்கு வங்கி குறைந்ததற்கான பின்னணி, அவங்க ஒரு பக்கம் 40 இடத்துலையும் தமிழ்நாடு பாண்டிச்சேரியில் வந்துட்டோன்ற பெருமையோடு பேசிட்டு இருந்தாலும் கூட மறைமுகமாக அவங்களுடைய வாக்கு வங்கி குறைஞ்சிருக்கு அப்படின்றது எதை காட்டுது? இது நல்ல கேள்விதான். பொதுவா சார் இந்த எல்லோரும் ஒரு நிலை என்னது இந்த தேர்தல் ஏதோ ஸ்டாலினுக்காக நடைபெற்ற தேர்தல் மாதிரி மக்கள் பார்க்கவே இல்லை. இதுல நிச்சயமாக இந்த தேர்தலை ஸ்டாலின் எடப்பாடியார் என்ற நிலையிலே மக்கள் பார்க்கவே இல்லை. இந்த தேர்தலை மோடியா ராகுலா என்ற நிலையில் தான் இந்த தேர்தலை மக்கள் பார்த்தார்கள். ஏற்கனவே மோடி மீது இருக்க தமிழ்நாட்டில் தொடர்ந்து இருக்கக்கூடிய அந்த அதிருப்தி இது திமுகவுக்கு சாதகமாக போனது. ராகுலுக்கு மேல மக்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு சாஃப்ட் கார்னர், அவருடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் தமிழ்நாட்டு மக்களுக்கு, குறிப்பாக நீங்க சிறுபான்மை மக்கள் இந்த முறையும் அண்ணா திமுக ஓட்டு போடலனா இந்த திமுக பொய்களை சொல்லி மீண்டும் அண்ணா திமுக மோடியிடம் போயிடுவாங்கன்னு சொன்னதுனால இப்படிதான் இந்த ஓட்டுகள் இப்ப போன தவிர காரணம் இந்த ஓட்டுகள் முழுக்க ஸ்டாலினுக்கு கிடைத்த ஓட்டுகள் அல்ல. ஜவஹர், இதுல இன்னொரு புள்ளியும் இருக்கு இல்லையா? ஒரு 8 கட்சிகளுடைய கூட்டணியோட திமுக களம் இறங்கியும் அதிகார பலத்தை, அரசு அதிகாரத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சு ஒரு தேர்தலை கண்டஸ்ட் பண்றாங்க, நிக்கிறாங்க. அப்படின்றப்போ இந்த இரண்டும் மீறி மக்கள் திமுகவுக்கு எதிராக வாக்களிச்சிருக்கிறாங்களா? நிச்சயமா. அதாவது நீங்கள் ஏற்கனவே இந்த ஹெட்லைன்ல சொன்ன மாதிரி தமிழகத்துல பொறுத்த வரைக்கும் ஆன்டி இன்கம்பன்சி பெரிய லெவல்ல இருக்கு. இந்த மக்களுக்கான எதிரான திட்டங்களாக இருக்கட்டும், சொத்து வரி ஏத்தினது, மின்கட்டணத்தை ஏத்தினது, அமைச்சர்கள் பொதுமக்களை பார்த்து கேலி கிண்டல் ஏளனம் பேசினது,
ஓசி என்று சொன்னது, தமிழ்நாட்டை நடக்கக்கூடிய கள்ளச்சாராயம், சட்டம் ஒழுங்கு சீர்கழிவு, இதனால் மக்கள் மிகப்பெரிய அளவுல பாதிப்பு இருக்கு. ஆனால் திமுகவுக்கு ஏற்பட்ட அந்த கூட்டணி இருக்கு தெரியுமா, அந்த கூட்டணியின் கடைசி கட்டத்துல அவர்கள் பண விநியோகம், இது ஜனநாயகம் வெற்றி அல்ல, நிச்சயமாக இது முழுக்க முழுக்க பணநாயகத்துக்கு கிடைச்ச வெற்றி. இன்னொன்னு பாருங்க, நீங்க 2019 திமுக வெற்றி பெற்ற தொகுதிகள் பாராளுமன்றத்தில் 38. அந்த தொகுதி ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்றேன், அந்த தொகுதி அந்த சமயத்திலும் அந்த ஓட்டுக்கள் முழுக்க முழுக்க ராகுலுக்காக கிடைத்த ஓட்டுக்கள். அன்றைக்கும் சொல்றேன், இன்றைக்கும் சொல்றேன். இதற்கு எடுத்துக்காட்டு என்னடா, அதற்கு பிறகு 2 வருஷத்துல சட்டமன்ற தேர்தல் 2021 நடந்துச்சு. 38 எம்பி தொகுதியில வெற்றி பெற்ற திமுகவுக்கு சரியாக பார்த்திருந்தீங்கன்னா 222 சட்டமன்ற தொகுதி அவங்களுக்கு கிடைச்சிருக்கணும். கணக்குப்படி 201 தொகுதிக்கு 6 சட்டமன்றங்கள் 222 தொகுதி கிடைச்சிருக்கணும். ஆனால் கருணாநிதியுடைய மகன் ஸ்டாலினை முன்னிறுத்தும் போது 10 வருடம் ஆன்டி இன்கம்பன்சிக்கு பிறகு கூட அவர்கள் 150 தொகுதியை கூட தொடவில்லை. கூட்டணி கட்சிகள் எல்லாம் சேர்ந்து. இரண்டாவது இன்னொன்னு என்னன்னா, தமிழ்நாட்டுல நீங்க அதிமுக ஒரு மாயையை உருவாக்குறாங்க. என்ன உருவாக்குறாங்கன்னா, அதிமுக தமிழ்நாட்டுல நான் சொன்ன 1,55,00,000 வாக்குகள் பெற்று சில தொகுதிகளில் 3வது இடத்தை பெற்றிருக்கிறார்கள். 10 தொகுதிகளில் பெற்றிருக்காங்கன்னு சொல்றாங்க சார். அந்த பிஜேபி 2வது இடம் 10 தொகுதியிலே வந்திருக்கான்னு சொல்றாங்க. அது முழுக்க முழுக்க அது எப்படி ஏற்பட்டதுன்னா, அதுல யாருன்னா ஸ்டார் கேண்டிடேட் போட்டியிட்ட அந்த தொகுதிகள் மட்டும் தமிழிசை, முருகன், அண்ணாமலை, நயினா நாகேந்திரன், ஏசி சண்முகம், இவர்கள் எல்லாம் மிகப்பெரிய ஸ்டார் கேண்டிடேட். இவர்கள் ஒவ்வொரு தொகுதிக்கும் செலவழித்த தொகை என்பது 150 கோடி ரூபாய். யாருமே மறுக்க முடியாது. இதனால்தான் அவர்கள் அந்த ஸ்டார் கேண்டிடேட்டாக இருந்தும் அவர்கள் பணத்தை தண்ணி மாதிரி செலவழிச்சதுனால்தான் அவர்கள் 2வது இடத்துக்கு சில தொகுதிகள் வந்திருக்காங்க. தவிர இது முழுக்க முழுக்க ஜனநாயக ரீதியில் நடைபெற்ற தேர்தலாக பார்க்க முடியாது. ஒரு பக்கம் திமுக அதிகார பலம், ஒரு பக்கம் பிஜேபியினுடைய மத்திய அரசாங்கத்தினுடைய அதிகார பலம். இந்த அதிகார பலங்களை எதிர்த்து அனைத்து இந்திய அண்ணா திமுக தேசிய கட்சிகளை எதிர்த்து போட்டிடுறாங்க. இன்னொன்னு நான் சொல்ல விரும்புறேன், இப்ப பிஜேபி வாங்கியிருக்காங்க சார் 18% வாக்குகள் இன்னைக்கு கணக்காட்டுறாங்க. ஒரு விஷயம் சொல்றேன், ஏற்கனவே பாமகவுக்கு எப்பொழுதும் நிரந்தரமாக இருக்கக்கூடியது 7%. ஏசி சண்முகத்துக்கு 1%, வேலூர் எப்பயுமே அவர் நிறைய 1%. தேவநாதன் அவர் ஒரு கட்சியை வச்சிருக்கார், அவருக்கு 1%. இப்ப அதே மாதிரி ஓபிஎஸ் அவர் ஒரு கட்சி இதை நடத்துறார் 1%. அதே மாதிரி ஜான் பாண்டியன் அவர் ஒரு கட்சி நடத்துறார் 1%. டிடிவிக்கு 1%. இப்படி வைத்தால் கூட இவர்கள் எல்லாம் சேர்ந்தால் கூட இவர்களுக்கு 13% இவர்களுடைய போயிடுது. அப்படி பார்த்தால் பிஜேபிக்கு உண்மையிலே நீங்கள் பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னால் அது பொய், மாயை. அவர்களுக்கு ஏற்கனவே இருந்த 4.5% என்பது இன்றைக்கு இது ஒரிஜினல் கணக்கு 5.5% தான் ஆயிருக்கு. இப்போ இதுல இன்னொரு புள்ளியை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு இல்லையா ஜவஹர்லி? ஒரு பக்கம் பாஜக அதனுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய கணக்குகளை ரொம்ப துல்லியமா வகுத்திருக்கிறீங்க, சொல்லியிருக்கீங்க. இன்னொரு பக்கம் திமுக அதனுடைய கூட்டணிக்குள்ளேயே இருக்கக்கூடிய வாக்கு வங்கி சரிஞ்சிருக்குது. அதோடு கூட நம்ம டேட்டாவை நுணுகி பார்க்கிறப்போ அமைச்சர்களினுடைய சொந்த தொகுதிகளிலேயே அதனுடைய கூட்டணி வாக்கு சதவீதம் சரிஞ்சிருக்கு இல்லையா? இப்போ குன்னம் தொகுதியோ அல்லது அரியலூர் ஜெயங்கொண்டம் பகுதிகளில் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கரனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பகுதிகளில் கூட வாக்கு வங்கி சரிஞ்சிருக்குது. எம்ஆர்கே பன்னீர்செல்வத்தினுடைய வாக்கு வங்கி சரிஞ்சிருக்குது. அதே மாதிரி அன்பில் மகேஷ் பொய்யாமொழியினுடைய தொகுதிகளில், இப்படி அமைச்சர்களினுடைய தொகுதிகளில் கூட வாக்கு வங்கி திமுகவுக்கு சரிஞ்சிருக்கிறது. எதை காட்டுது சார்? நான் ஏற்கனவே சொன்னேன், நீங்க அமைச்சர்கள் தொகுதி வாக்கு சதவீதம் குறைஞ்சிருக்கிறதோட மு.க. ஸ்டாலின் இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் அவர் பணங்களை அள்ளி வீசினாங்க. கொளத்தூர் தொகுதி, வடசென்னை தொகுதியில அள்ளி அள்ளி வீசினாங்க. மக்களுக்கு பல 100 கோடி ரூபாய்களை செலவு செய்தார்கள். அந்த தொகுதியிலே 15,723 ஓட்டுகள் குறைஞ்சிருக்கு. இன்னும் பல அமைச்சர்கள் தொகுதியில குறைஞ்சிருக்கு. இது நான் உள்ளபடியே மீண்டும் சொல்கிறேன், இது இந்த அரசாங்கத்துக்கு எதிரான மனநிலையில் மக்கள் இருக்கிறார்கள்
என்பதற்கு மறுப்பு இல்லை. நன்றி. ஆனால் இவர்கள் வெற்றி பெற்றிருக்கார்கள். வெற்றி பெற்றதுக்கு 2 காரணம். ஒன்று, பெரிய அளவில் ஆட்சி இங்கே இருக்கிறார்கள், அதிகார பலத்தை துஷ்பிரயோகம் பண்ணி இருக்கிறார்கள், பண பலத்தை பெரிய அளவுல செலவு பண்ணாங்க. அதே போல பிஜேபியும் மூன்றாவது, இந்த ஏற்கனவே நின்ற பெருமை ஸ்டார் கேண்டிடேட் இவர்கள் திமுகவிலையும் வாரிசு அரசியல் அடிப்படையில் கேண்டிடேட் இருந்ததுனாலையும். ஆனால் அண்ணா திமுக ஒரு சாதாரண ஒரு தொண்டனை நிறுத்தினாங்க. ஏனால் இதுதான் அம்மாவுடைய பாணி. இரண்டாவது நான் மீண்டும் வரேன். ஒரே ஒரு நிமிஷம் சொல்றேன். இது இந்த நிலையில கூட இப்போ நீங்க பிஜேபியினுடைய வாக்கு சதவீதம் அதிகபட்சம் 6% இருக்கும். இந்த நிலையில இப்ப இந்த அண்ணாமலை போன்றவர்கள் வீராப்பு காட்டுறாங்க. கோவையில நாங்கள் அதிகமா வாங்கியிருக்கோம். நீங்க ஏற்கனவே சிபிஆர் அவர் ஏற்கனவே 2வது இடத்தை பிடிச்சு அதிகமான வாக்குகள் வாங்கினவங்க. நீங்க 2011 இருந்து 2021 வரைக்கும் திமுக தோற்றது 11 தொகுதிகள். புதுக்கோட்டை, ஏற்காடு, நீங்க சொல்ல போனா நிறைய தொகுதிகள்ல சங்கரன் கோவில், ஸ்ரீரங்கம், இப்படி திருப்பரங்குன்றம் எல்லாம். மீண்டும் வரேன் ஜவஹர் அலி. முதல் சுற்று பார்வையா நான் முன் வச்சுக்கிறேன். கோவிந்தராஜன், ஜவஹர் அலி ஒரு கால்குலேஷன் சொல்றாரு இல்லையா, ஸ்டார் கேண்டிடேட்டை நிறுத்துறாங்க, பணம் வாரி இறைக்கப்பட்டிருக்குது, மத்திய அதிகாரம், மாநில அதிகாரம், இந்த புள்ளிகள் எல்லாம் கூட தேர்தல் களத்துல போய் ஃபேக்டரா இருந்துச்சு. இது எல்லாத்தையும் தாண்டியும் கூட திமுகவுடைய வாக்கு வங்கி சரிஞ்சதோடைய பின்னணி என்ன நினைக்கிறீங்க? ஓகே, முதல்ல இந்த இதை சொல்லிட்டே இது பண்றேன். அதாவது வெற்றி பெற்றாலும் அவர்களுக்கு தோல்விதான், தோல்வி அடைந்தாலும் அவர்களுக்கு வெற்றி தான், இப்படின்றது ஒரு செய்தியை சொல்லிட்டு இது பண்றேன். என்ன லாஜிக் இது? என்ன லாஜிக்னா, இப்ப நான் 39 தொகுதியை வெற்றி பெற்றிருக்காங்க. ஆனா என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. 39 எம்பியும் போய் பஜ்ஜி போண்டா தான் சாப்பிட்டுட்டு இருக்க முடியும். அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதுதான் நான் சொல்றது, வெற்றியிலும் அவங்க ஒரு தோல்வி. இதே எதிர்கட்சி அதிமுக அவங்க தோல்வி அடைந்திருக்காங்க. ஆனால் அவங்களுடைய வாக்கு சதவீதம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அவங்களுடைய ஒரு கேடர்ஸ், அந்த ஓட்டுனுடைய அந்த சதவீதம் அப்படியே தக்க வச்சா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தோல்வியிலும் ஒரு வெற்றியை தான் நம்ம இங்கே பார்க்க வேண்டியதாக இருக்கு. இந்த இடத்துல திமுகவினுடைய வாக்கு வங்கி சரிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த வாக்கு வங்கி எங்க ஸ்பிளிட் ஆயிருக்குன்ற ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா? இந்த வாக்கு வங்கி உண்மையிலேயே நிறைய சரிஞ்சிருக்கு. மக்கள் எல்லாம் அவ்வளோ அதிருப்தியாக இருந்துருக்காங்க. இப்போ நண்பர் ஜவஹர் அலி சொன்ன மாதிரி பல்வேறு காரணங்கள். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த பஸ்ஸு, இந்த ஓட்ட உடசல் பஸ்ஸு, இந்த தேர்தல் இது வந்ததுக்கப்புறம் கூட இன்றைக்கு கூட பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் இது அந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் நிறைய ஒழுகி இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய வந்துட்டு இருக்குது. இந்த போக்குவரத்து, முக்கியமாக பொதுமக்கள், ஏழை எளிய மக்கள் இந்த டிராவல் பண்ணக்கூடிய அந்த போக்குவரத்து, அதில் மிக அதிருப்தி. மின் கட்டணம் உயர்வு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இன்னைக்கு அறிவிச்சிருக்காங்க, பேப்பரில் வந்திருக்கு. இப்போ இன்னொரு ஒரு வாரத்தில் மின் கட்டணம் உயர்வுன்னு சொல்லிட்டு மின் கட்டணம் உயர்வு 2வது முறையாக இப்போ அறிவிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்குறப்ப மக்கள் மிக அதிருப்தியில் இருக்காங்க. இந்த அதிருப்தியானது நிச்சயமாக அது அதிமுக மற்றும் அது வேற கட்சிகளுக்கு அந்த ஆன்டி இன்கம்பன்சி ஓட் ஸ்பிளிட் ஆயிருக்கு. இது ஸ்பிளிட் ஆனது திமுக இது இந்த பிஜேபி மற்றும் இது பிஜேபி நாம் தமிழர்களுக்கு உண்டான ஸ்பிளிட் ஆயிருக்கு. அதிமுகவும் ஸ்பிளிட் ஆயிருக்கு. இந்த இதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஸ்பிளிட் ஆனதுக்கு இந்த ஆன்டி இன்கம்பன்சி அதனுடைய இதுதான் இவங்க தான் பிரிச்சிருக்கிறாங்க. 2வது இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஜவஹர் அலி சொல்லிட்டு இருந்தார், திமுக தேர்தல் பத்திரத்திலேருந்து இருக்கக்கூடிய மொத்த பணமும் எங்கே போயிருக்குன்றது இந்த இது மூலியமா அவங்க வெற்றி இருக்கிற. எனக்கு ஜவஹர் அலி சொல்றப்ப நான் கேட்கணும்னு நினைச்சேன், இவ்வளவு பணம் வாரி இறைத்தும் கூட வெற்றி கிடைச்சிருக்கு, ஆனால் வாக்கு குறைஞ்சிருக்கு அப்படின்றது என்ன செய்தியை சொல்லுது? இது என்ன செய்தியை சொல்லுதுன்னா, வாக்கு குறைஞ்சிருக்கு, மக்கள் என்ன சொல்ல வராங்க இது மூலியமானாக்கா, திமுக அவங்களுடைய ஆட்சி மீது இருக்கக்கூடிய அதிருப்தி, ஓகே, இந்த அதிருப்தியை தான் சொல்லியிருக்கு. இன்னொன்று விட்டு நீங்கள் கவனித்தீங்கன்னா புள்ளி விவரங்கள் படி இந்த அசம்பிளி செக்மெண்ட்லாம் இப்போ ஒரு அது சட்டசபை செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா, அந்த சட்டசபை செக்மெண்ட்டில் இப்போ இருக்கக்கூடிய இந்த அதிமுக வாங்கியிருக்கக்கூடிய 1,55,00,000 வாக்குகள், இதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த வாக்கு ஏறத்தாழ அசம்பிளி செக்மெண்ட் வழியாக பார்த்தீங்கன்னாக்கா ஏறத்தாழ சுமார் ஒரு 180க்கும் மேலே இருக்கக்கூடிய அசம்பிளி செக்மெண்ட்லேருந்து வந்திருக்க வாக்கு தான். அதுவே இப்போ இந்த சட்டசபையாக இருந்ததுதான் நிச்சயமாக இந்த
அசெம்பிளி செக்மெண்ட் வாக்கு விதத்தை வச்சு பார்த்தீங்கன்னாக்க நிச்சயமாக அதிமுக 180 தொகுதிகளில் ஜெயிக்கிற மாதிரி தான் புள்ளி விவரங்கள் சொல்லுது. இந்த இது இல்ல பார்க்கல இதுல 8 கட்சிகள் திமுகவோடு இருக்கிறாங்க, இவங்க கூட பிளஸ் மக்கள் நீதி மையமும் சேர்ந்து இருக்கிறப்போ ரொம்ப பலமான கூட்டணியா தானே இவங்க கட்டமைச்சாங்க, ப்ரொக்ளைம் பண்ணாங்க, வெளிப்படையா பேசினாங்க. ஆனாலும் கூட கமல்ஹாசன் இருக்கிறாரு, திருமாவளவன் இருக்கிறாங்க, முத்தரசன், கேபி எல்லாருமே இருக்கும் பொழுதும் கூட அவங்களுடைய வாக்கு வங்கி டோட்டலா சரிஞ்சு நிக்குது அப்படின்றது. இனிமேல் இந்த கூட்டணியால் தமிழ்நாட்டுக்கு எந்த லாபமும் இல்லை அப்படின்ற நம்பிக்கைக்கு மக்கள் வந்துட்டாங்களா? அதுதான் அப்படி எடுத்துக்கணும். இந்த கூட்டணியால் இப்படி பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கூட சென்ற முறை ஒப்பீடுகையில் அவங்க கூட கூட்டணி அந்த வாக்கு சதவீதம் கம்மி ஆயிருக்கு. சென்ற முறை காங்கிரஸ் வாங்கியிருந்தது 12.72% வாங்கியிருந்தாங்க. இந்த முறை இதை வந்து 10.6% அவங்க வந்து குறைஞ்சிருக்குது. அதே போல் சிபிஐ, சிபிஎம் இவங்கெல்லாம் கூட குறைஞ்சிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்குறப்ப கூட்டணியில் இப்போ இந்த இதுக்கு எல்லாமே வந்து எதிர்பார்த்தது, அதாவது திமுக அந்த கூட்டணி எதிர்பார்த்தது ஒன்று, ஆனால் நடந்தது வேற. அதுதான் நான் ஆரம்பத்திலே நான் திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை ரொம்ப நுணுகி உங்ககிட்ட இருந்து பதில் வாங்கணும்னு நினைக்கிறேன். என்னன்னா பணம் விநியோகம் செய்யப்பட்டிருக்குது, ஸ்டார் கேண்டிடேட்டா இருக்கிறாங்க, திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய முக்கியமான வேட்பாளர்கள் கூட ஸ்டார் கேண்டிடேட்டா இருக்கிறாங்க, பாஜகவினுடைய முக்கியமான வேட்பாளர்கள் கூட ஸ்டார் கேண்டிடேட்டா இருக்கிறாங்கன்றப்போ இவ்வளவு ஸ்டார் கேண்டிடேட், பணம் விநியோகம் எல்லாத்தையும் தாண்டி அவங்களுடைய வாக்கு வங்கி சரிஞ்சது எந்த புள்ளியில் அப்படின்றது தான் எனக்கு மக்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு அம்சம் இல்லையா? அவங்க வாக்கு வங்கி சரிந்தது எங்கே அப்படின்னாக்க மக்கள், அதாவது பாமர மக்கள், அதாவது திமுகவுக்குன்னு இருக்கக்கூடிய அந்த வாக்கு வங்கி அங்கேருந்து கூட இங்கே ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. திமுகவுடைய சரிந்ததுக்கு ஒரு காரணம் அலசி ஆராய்ந்தீங்கன்னா திமுகக்குன்னு இருக்கக்கூடிய அவங்களுடைய வாக்கு வங்கி அது கூட அதிமுகவுக்கு வந்திருக்குது. அதுவும் அவங்க வந்து இது பண்ணியிருக்கோம். அது ஒரு சரிவுக்கு முக்கிய காரணம். ஏன்னா திமுகவில் இருக்கக்கூடிய அவங்க கட்சி தொண்டர்கள் எல்லாமே அந்த கட்சி மேலே ஒரு அதிருப்தியின் வெளிப்பாடாக அந்த வாக்கு வங்கி சரிவுக்கு ஒரு முக்கிய காரணமாக நான் பார்க்கிறேன். அந்த வாக்கு வங்கி அதிமுகவுக்கு போயிருக்குது. ஸோ அது ஒரு இது அவங்களுடைய வாக்கு வங்கி சரிவுக்கு ஒரு முக்கிய காரணம். திமுக கட்சியில் இருக்கக்கூடிய அவங்க தொண்டர்களும் அது ஒரு முக்கிய காரணமாக நான் பார்க்குறேன். இப்போ இதை செலிப்ரேட் பண்ணுற மென்டாலிட்டிலேயே சிஎம் இல்லைங்களா? கண்டிப்பாக செலிப்ரேஷன் எப்படிங்க பண்ண, அதான் நான் ஆரம்பத்திலே நான் சொன்னேன். அந்த என்னுடைய இதை வந்து வெற்றி பெற்றாலும் அவர்களுக்குள்ளார ஒரு தோல்வியை தான் அவர்கள் இப்போது அட் த எண்ட் ஆஃப் த டே, அதாவது ஒரு ஆங்கிலத்தில் ஒரு இது சொல்லுவாங்க, ஆப்ரேஷன் சக்ஸஸ் பேஷண்ட் டைடு அப்படின்ற மாதிரி. இந்த இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஆப்ரேஷன் சக்ஸஸ், இந்த எலெக்ஷனில் வந்து எல்லாம் வெற்றி பெற்றாங்க, ஆனால் பேஷண்ட் டைட். அவங்க எதிர்பார்த்தது எதுவும் நடக்கவில்லை. என்ன எதிர்பார்த்தாங்க? அவங்க என்ன எதிர்பார்த்தாங்க? ராகுல் வருவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க. அவங்களுக்கு ஒரு மந்திரி பதவி, ஒரு 4-5 இலாக்காக்கள் மந்திரி பதவி வந்துடும் எதிர்பார்த்தாங்க. ஏன்னா 10 வருஷங்க மந்திரி பதவி இல்லாத கையெல்லாம் நம்ம இந்த விட்ராயல் சிண்ட்ரோம்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. ஜவஹர் அலி பேசுறப்பையும் ஒரு டீகோட் பண்ணார் ஒரு விஷயம். இந்த தேர்தல்ன்றது ஒரு மாநில தேர்தலாக வேட்பாளர்கள் கருதல, இது சென்ட்ரல்ல ராகுல் வரணுமா அல்லது மோடி வரணுமா அப்படின்றதுக்கான தேர்தலாக கணிக்கிறாங்க. அப்படின்றப்போ தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியுமே வாக்கு வங்கியை இழக்குது அப்படின்னா ராகுல் காந்தியையும் மக்கள் ஏத்துக்க தயாரா இல்லைன்ற ஒரு மெசேஜ் இருக்கு இல்லையா? அதுக்குள்ள நிச்சயமாக அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். இது வந்து மக்கள் வந்து மோடியா ராகுலா அப்படின்ற இதில் நிச்சயமாக மோடியை ஏற்றுக்கொள்ளவில்லை. அது எல்லோரும் நிதர்சனமான அது உண்மை. மோடியை ஏற்றுக்கொள்ளவில்லை தமிழகத்தை பொறுத்தவரை. ஆனால் ராகுலையும் ஏற்றுக்கொள்றதுக்கு அவங்க சில இந்த வாக்கு எண்ணிக்கையின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியும் இது பண்ணியிருக்கு. ஏன்னா காங்கிரஸ் கட்சியில் வேட்பாளர்லாம் எங்கெங்கதோ கடைசி நிமிஷத்தில் ஒரு வேட்பாளரை கொண்டு போட்டாங்க. அந்த நாமினேஷன் கடைசி நாளில் ஒரு வேட்பாளர் ஒரு தொகுதியில் கொண்டு போட்டாங்க. சொல்றீங்க? ஆமாம், மாயவரத்தில் இருக்கக்கூடிய அவங்கள கடைசி நிமிஷத்தில் தான் கொண்டு போட்டாங்க. அப்படியும் அந்த இதில் வந்து அவங்களுடைய அந்த மெயினாக அந்த தொகுதியில் பார்த்து சிறுபான்மையர் ஓட்டு கணிசமாக வந்து அவங்களுக்கு வந்து சாதகமாக இதுவாக இருக்குது. ஸோ ராகுலுக்கும் வந்து ஒரு சில இடங்கள்ல அவருக்கு வந்து தொய்வை தான் ஏற்படுத்தியிருக்கு. அவங்க எதிர்பார்த்தது திருப்பி மீண்டும் நான் அழுத்தமாக அந்த இடம் தான் ரொம்ப விலக்க வேண்டிய ஒரு இடமா இருக்குதா, ஒரு அம்சமா இருக்குதா? இன்னும் மோடியையும் வேண்டாம், ராகுலும் வேண்டாம், திமுகவினுடைய வாக்கு வங்கியும் சரிஞ்சிருக்கு அப்படின்னா தமிழ்நாட்டு வாக்காளர்களுடைய மனநிலை என்னவா இருக்குது? அவங்க என்ன சிந்திக்கிறாங்கன்ற ஒரு மெசேஜ் இருக்கு இல்லையா? அதில் தமிழ்நாட்டு வாக்காளர்களுடைய மனநிலை, அதாவது இது ஒரு ஸ்திரமான ஆட்சி வேணும், ஒரு ஸ்திரமான ஆட்சி வேணும். ஒரு 5 ஆண்டுகள் நன்றாக எடுத்துக்கொண்டு தமிழகத்திற்கு உண்டான அனைத்து உரிமைகளையும் பெற்றுத்தர வேண்டும். அப்ப நீங்க சொல்றதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறதா? மோடியாலையும் ஒரு ஸ்திரமான ஆட்சி கொடுக்க முடியல, அதனால அவர் மேல நம்பிக்கை இல்லை.
தமிழ்நாட்டுல ஸ்டாலினாலையும் அது மாதிரியான ஒரு சூழல் இல்லை. இவர் வந்ததுக்கு பிறகுதான் அத்தியாவசிய பொருட்களுடைய விலை உயருது, அப்படி கட்டம் உயருது, இப்படி எல்லாமே பாக்குறாங்களா மக்கள்? இல்ல அப்படி இல்லை. இது எப்படின்னா தமிழகத்துக்கு உண்டான உரிமையை அங்கே கொண்டு போய் நாடாளுமன்றத்தில் போய் தமிழர்களுக்கு உரிமையை பேசி தமிழர்களுக்கு நாடாளுமன்றத்தில் இந்த சென்ற இதில் 5 ஆண்டுகள் என்ன பண்ணாங்க? இங்கே இருக்கக்கூடிய எம்பிக்கள் தமிழர்களுக்கோசம் எதனா தமிழ்நாட்டு மக்களுக்கோசம் எதனா பேசினாங்களா? எதுவுமே பேசல. கேன்டீனில் போய் பஜ்ஜி போண்டா தான் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அந்த தமிழர்களின் உரிமையை கேட்பதற்கு மக்கள் நமக்கு நாங்கள் குரல் கொடுத்த வாய்ஸ், ஏழை எளிய மக்களுக்கு ஒரு வாய்ஸாக இருக்கக்கூடிய யாருமே இல்லை அப்படின்ற ஒரு மனநிலையை தான் நம்ம இங்கே பார்க்க வேண்டியதாக பேசலாம். ஜிஜி சிவா, ஏறக்குறைய 6% மேல் அதிருப்தியை வெளிப்படுத்தி இருக்கிறாங்க திமுக மேல. 6% வாக்கை சரிஞ்சு இருக்குது. 33% 2019, 2024 டோட்டலா 6 சரிஞ்சு 26 மாறி இருக்குது. அதிருப்தியை திமுக உணருதா? இந்த வாக்கு சதவீதம் குறைவு என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையில் நிச்சயமாக ஆராய்வார்கள். அதில் யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. எங்கே இந்த வாக்கு சதவீதம் எதனால் குறைந்திருக்கிறது என்பதை அவர்களே சொல்லுவார். அதற்குள் நாம திமுக மீது அதிருப்தியால் தான் வாக்கு சதவீதம் குறைவாக இருக்கிறது என்று தானா இட்டுக்கட்டல. இல்லை இந்திய தேர்தல் ஆணையம் சொன்ன டேட்டாவுடைய அதை சொல்லல சார். இந்திய தேர்தல் ஆணையம் அனௌன்ஸ் பண்றாங்க 2019 அவங்க எவ்வளவு வாங்குனாங்க, 2024 எவ்வளவு வாங்குனாங்க. இட்டு கட்டினது கிடையாது. அதை கிளியர் பண்ணி இருங்க. வாக்கு சதவீதம் குறைந்தது என்பது உண்மைதான். ஆனால் எதிர்க்கட்சியில் சொல்லுவது போன்று, இந்த சகோதரர் சொல்லுவது போன்று அதிருப்தியின் காரணமாகத்தான் குறைந்தது என்பதை தான் ஆய்வு செய்ய. என்ன காரணம்னு சொல்லுங்களேன். அவரு சொல்றார், அவர் ஒரு பத்திரிகையாளர், சில விஷயங்களை ஜேர்னலிஸ்டா ஒரு பத்திரிகையாளரை நீங்க சொல்லுங்க. திமுகவினுடைய இந்த வாக்கு வங்கி சரிந்ததற்கான காரணமா நீங்க என்ன நினைக்கிறீங்க? இன்னும் நிச்சயமாக திமுக தலைமை அதற்கான முடிவு எடுத்த பிறகு என்னால் பேச முடியும். ஆனால் உங்களுக்கு ஒரு பார்வை இருக்கும் இல்லையா? ஆனால் திமுக தலைமை மீது அல்லது தமிழ்நாடு அரசு மீது அதிருப்தியின் காரணமாகத்தான் வாக்கு சதவீதம் குறைந்து இருக்கிறது என்பதை நான் மறுக்கிறேன். சரி, வேற என்ன ஃபேக்டர் இருக்குன்ற நான் நிச்சயமா அடுத்த நிகழ்ச்சியில நிச்சயமா இதற்கான முடிவு எடுத்துடும். ஒன்று, அது மட்டும் இல்ல, கடந்த 3 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆட்சின்றது வேங்கவயல்ல தொடங்கி தீவெட்டிப்பட்டியிலிருந்து இவங்களுடைய வரி உயர்வு விவகாரத்திலிருந்து எல்லாத்திலையும் மக்களுக்கு எதிரான ஒரு அரசாக இருக்கிறப்போ இந்த அரசு வேணான்னு ஒரு 6% மக்கள் முடிவெடுத்திருக்கிறாங்க. இதை நீங்க பரிசீலிக்கலன்னா இது 6ன்றது 100 மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் இல்லையா? அப்படி இல்லை சார். ஒருவேளை இவிஎம் மிஷின் குளறுபடி காரணமாக வாக்குகள் பாஜக சென்று இருக்கலாம், மாறி அவர்கள் தான் 25 தொகுதியில் வெற்றி பெறும் என்று சொன்னார். கடைசியில் டெபாசிட் வாங்க முடியாத இடத்துக்கு சென்று விட்டார்கள். சரி, வாக்கு சதவீதத்தை கூட்டி காட்டுகிறேன் என்று சொன்னார்கள். அதனுடைய யுக்தியாக கூட ஏதாவது கை வைத்திருக்கலாமா? இது எனக்கு ஒரு சந்தேகம். தமிழ்நாட்டினுடைய இந்த ஆட்சி, திமுக ஆட்சின்றது ரொம்ப சிறப்பாக இருந்துச்சுன்றீங்களா? அப்போ நிச்சயமாக. அப்புறம் ஏன் வேங்கவேல ஒரு சம்பவம் நடக்குது, தீவெட்டிப்பட்டியில் ஒரு சம்பவம் நடக்குது, அதாவது கள்ளக்குறிச்சியில கன்னியாமூர்ல ஒரு சம்பவம் நடக்குது. இது எல்லாத்தையும் நம்ம ஒதுக்கி வச்சுட்டு தான் இந்த கன்னியாமூர் கலவரத்திலே யாருக்கும் எந்த விதமான பாதிப்பு இல்லாத அளவிற்கு அங்கே யாரும் சாகடிக்கப்படவில்லை. ஆனா எத்தனை பேர் கஞ்சா குடிச்சு எவ்வளவு பேர் சமூக விரோத செயலில் ஈடுபடுறாங்க? தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பாதுகாப்புன்றது கேள்விக்குறியா மாதிரி இருக்குது. ஜாபர் சாதிக் விஷயம் இருக்குது. இவ்வளவு நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் திமுக மேல இருக்கிறப்போ வாக்கு வங்கி சரிஞ்சா கோவிந்தராஜன் சொல்லக்கூடிய இல்ல திரு கோவிந்தராஜ் அவர்கள் பத்திரிகையாளர் என்று சொல்லுகிறார்கள். ஒரு 39 மக்களால் தேர்வு செய்யப்பட்ட பிரதிநிதிகளை, எம்பிக்களை போண்டா பஜ்ஜி சாப்பிடுவதற்கு தான் சபை என்று சொல்லுகிறார். இது எந்த வகையிலே இது ஒரு பத்திரிகையாளர் பேசக்கூடிய பேச்சியா? சார், ஒரு பொறுப்புள்ள பத்திரிகையாளர் பேசக்கூடிய பேச்சு. பல லட்சம் மக்கள் வாக்களித்த அந்த மக்கள் பிரதிநிதியை பச்சைப்படுத்துவது ஏற்படுகிறது. என்ன பத்திரிகையாளர் பேரு? என்ன சார் பேச்சு? நீங்க என்ன பாத்தீங்க? முதல்ல என்ன உரிமை இருக்குது? மக்களால் தேர்வுப்பட்ட பிரதிநிதிகள் போண்டா பஜ்ஜி சாப்பிடுறது உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது? பேச ஆளு அரசு செய்யக்கூடிய தவறுல சுட்டி காட்டி நான் பதில் சொல்றேன். அதிகாரம் கொடுத்தா ஒரு நிமிடம் நீங்க என்ன கேட்டீங்க? உரிமைகளா என்ன முடிச்சிட்டீங்க? கோவிந்தராஜ் ஒரு நிமிடம் இருங்க. கோவிந்தராஜ் நீங்க 10 வருஷம் ஆட்சியில் இல்ல. என்ன மக்களால் அவங்க என்ன செஞ்சாங்க பட்டியலிட்டு சொல்ல சொல்லுங்க. இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க இல்ல இல்ல ஒரு நிமிஷம் இருங்க. ஜி சிவா ஒரு நிமிஷம். கோவிந்தராஜ் ஒரு நிமிஷம் இருங்க. கோவிந்தராஜ் வார்டு மெம்பர் போல இங்க வெட்டி டாபிக் டைவர்ட் ஆகுது. நல்ல பேர் ஒரு நிமிஷம் இருங்க. டாபிக் டைவர்ட் ஆகுது. ஒரு நிமிஷம் இருங்க. சரி, அவரு போண்டா பஜ்ஜி சாப்பிட்டாருன்னு கோபம் வருது இல்ல? கடந்த 5 ஆண்டுகள்ல திமுகவினுடைய கூட்டணி கட்சிகள் என்ன சாதிச்சு தமிழ்நாட்டுக்கு
ஏற்ற ஒரு விஷயத்தை எடுத்துட்டு சொல்லுங்க. அவர் சொன்ன அந்த வார்த்தையை நான் திரும்ப வாங்க வைக்கிறேன். சொல்றாரு இங்கே தமிழ்நாட்டு நலனுக்காக பல கோரிக்கைகளை முன்னிலைப்படுத்தி அவர் போண்டா பஜ்ஜி சாப்பிட்டது கோவப்பட்டீங்கல்ல? ஆமாங்க சார். அவரை நான் மன்னிப்பு கேட்க வைக்கிறேன் பொது தளத்துல. கேள்வி எழுப்புங்க. 5 வருஷத்துல திமுகவும் அவருடைய கூட்டணி கட்சிகளும் எம்பிக்களாக தமிழ்நாட்டுக்கு இதை செஞ்சாங்கன்னு சொல்லுங்க. அவருடைய வார்த்தையை நான் ஸ்டேட்மெண்ட் திரும்ப வாங்க சொல்றேன். அடிப்படை தொகுதி பிரச்சனை நிச்சயமாக நாடாளுமன்ற நிதியிலே அவர் நிவர்த்தி செய்திருக்கிறார். நான் சொல்லவா நீங்க சொல்லுங்க சார். மேகதாது விவகாரத்துல என்ன தீர்வு கிடைச்சிச்சு? நீட் விலக்குன்னு சொல்லிதான் நீங்க 2019ல போனீங்க. முல்லைப்பெரியாறு விவகாரத்துல என்ன ஸ்டாண்ட் நீங்க ஏற்க மறுக்கிறீங்க? மேகதாது அணை சொல்றீங்க. மேகதாது அணையில அணைக்கட்டுன்னு கர்நாடகா சொல்லி இருக்காங்க. திமுக தலைமை அதை கட்ட முயற்சி பண்ணாங்களா? கட்ட ஏதாவது தடுக்க முயற்சி காங்கிரஸ் கூட்டணி தானே சார் சொல்றது. டி.கே. சிவகுமார் ஓபன் ஸ்டேட்மென்ட் சொல்றாரு. நீங்க என்ன செய்ய போறீங்க? திமுக என்ன பண்ண போறீங்க? அதுதான் சார் கட்ட விடப்படலையே. இல்ல இவ்வளவு அதிருப்தி தான் அந்த மாநிலத்துல அவங்க பேசலாம். இவ்வளவு அதிருப்தி தமிழகத்தில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு இவ்வளவு அதிருப்தி தான் கட்ட அனுமதி தரவில்லையே. வாக்கு வங்கியில தாக்கம் செலுத்திருக்கு சார். வாக்கு வங்கி திமுகல குறைஞ்சிரும். அந்த திமுக பாத்துங்க சார். வெற்றி மக்கள் யாரு கொடுத்து இருக்காங்க? திமுக தலைமை கூட்டணி 6% மக்களுடைய குரலை நீங்க ஜனநாயகத்தினுடைய குரலை ஏத்துக்க மாட்டீங்களா? பாருங்க சார். இல்ல 6% மக்களுடைய குரல் ஜனநாயகத்தினுடைய குரல் இல்லையா? ஒண்ணு வெளிநாடு இல்ல சார். விகிதாச்சி வரேன் சார். இல்ல ஒரே ஒரு வாக்கு வெற்றி தீர்மானிக்கிறப்போ 6% வாக்கு நீங்க எப்படி நிராகரிக்க முடியும்? பாருங்க சார் நிராகரிக்கல. அதான் ஈவன் கோளாறு மிஷின் கோளாறா இருக்கலாம். நான் சொல்றேன் அவகாசம் கொடுங்க. திமுக தலைமை இது சம்பந்தம் எடுத்து பேசும். இவர் பேசுற ஆளுக்கு பத்திரிகையாளர் இவர் அவர் வேண்டாம். இல்ல இல்ல இவர் அவர் வேணா ஒரு பத்திரிகையாளர் அதுக்கான அங்கீகாரத்தை கொடுக்கலாம். இல்ல இல்ல கோவிந்தராஜன் 39 எம்பில கேவல பத்தி பேசுறாரு. என்ன செஞ்சாங்க சார்? அவர் ஓட்டு போட்டுருக்காரு சார். அவர் கேட்பாரு சார். எப்படி இப்படி எல்லாம் கேட்பாரு? இங்க இருந்து நீங்க நாங்களா ஓட்டு போடலீங்களா? ஆமா நீங்க கேட்கலையே. அப்ப நீங்க மக்கள் விரோதமா தானே இருக்கீங்க. நீங்க மேகதாது அணையில என்ன பண்ணேன்னு கேட்டீங்க. அணைய கட்டணம் அந்த மாநில சொன்ன கர்நாடக மாநிலம் தமிழ்நாடு அரசு அனுமதிச்சுதா? நாடாளுமன்றத்தில் பேசிதான் காவேரி விவகாரத்துல 22 நாட்கள் நாடாளுமன்றம் அதிமுகவினுடைய எம்பிக்களால் முடக்கப்பட்டது. 2019 இருந்து 2024 வரை திமுக இது மாதிரியான ஒரு சம்பவத்தை நாடாளுமன்றத்தில் செஞ்சுச்சா? பாருங்க நாடாளுமன்றத்தில் திமுக செஞ்சுச்சா? சார் நீங்க நாடாளுமன்றம் முடுக்குனாதான் ஒரு வெற்றின்னு சொல்ல முடியாது சார். முடக்கப்படல. வைத்து இருக்கக்கூடிய அதிமுக கோரிக்கைகளுக்கு முடக்கப்பட்டதுடைய விளைவு காவிரியில தீர்வு கிடைச்சது சார். இல்ல கெசட்ல பதிவிட்டது. காவிரி கெசட்ல வந்துச்சு. டெல்டா காரன் சொன்னாங்க. டெல்டா காரனுக்கு என்னங்க பண்ணாங்க? பாருங்க டெல்டா காரனுக்கு என்னங்க பண்ணாங்க? நீங்க பேசவே கூடாது. எவ்வளவு விவசாயிகள் இன்னைக்கு வந்து மாட்டிருக்காங்க. எவ்வளவு விவசாயிகள் தனிப்பட்ட ரீதியில் ஒருத்தர் பேசுங்க. நீங்க நியாயமா பேசுங்க. டெல்டா காரன் விவசாயிகளுக்கு என்னங்க பண்ணிருக்குது? விவசாயிகள் நீங்க பண்ணீங்களே மத்திய பாஜக அரசு விவசாயிகளுடைய 3 வேளாண் அம்ச திருத்த மசோதா சட்டத்தை இழிவுபடுத்தி பேசுனாங்களே. விவசாயிகள் எதிரான சட்டத்தை கொண்டு வந்தாங்களே. அதுதான் மத்திய பாஜக அரசு வேலை. நம்ம எனக்கு தெரியல சிவா ஏன் எதுக்கு இவ்வளவு பொங்கி குமுறாருன்னு எனக்கு தெரியல. அது அவர் வந்து நண்பர் கோவிந்தராஜன் வந்து எந்த விதமான அன்பார்லிமெண்ட் வேட சொல்ல. அவரு பொதுவாவே அவர் எதுக்கு மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்களோ அந்த மக்களுக்காக எந்த விதமான திட்டங்களையும் நல்லதையே செய்யலண்டா பொதுவா சொல்லுவாங்க. அவர் பாராளுமன்றத்துல இங்க கூட சொல்லுவாங்க பிச்சை சாப்பிட்டு இருந்தாங்களா, போண்டா பஜ்ஜி சாப்பிட்டாங்கன்னாண்டு. இது வந்து நடைமுறை வார்த்தை. அது இதுல தவறு எதுவுமே இல்ல. அப்படிப்பட்ட நடைமுறை வார்த்தை எல்லோரும் சொன்னது. ஏன் இவருடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள் பல முறை அதிமுக எம்பிக்களையும் ஏன் எங்களுடைய முதலமைச்சர் எடப்பாடியார கூட ஒரு மாதிரி தவறான வார்த்தைகள்லாம் பயன்படுத்துறாங்க. நான் அவர் கேட்டது நீங்க என்ன எதுக்காண்டி கேட்டார்னா தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை நீங்க இந்த 5 வருஷத்துல என்ன செஞ்சிட்டு வந்தீங்க அதான் அர்த்தம். சீட்டு ரத்து செஞ்சீங்களா? புரியுது பாருங்க. நீங்க சொல்லது மதிப்புக்குரிய முதலமைச்சர் குறிப்பிட்டு பேசுகிறீர்கள். அவர் ஒரு கட்சியினுடைய தலைவர். திரு கோவிந்தராஜன் கட்சியினுடைய தலைவர் இல்ல, பத்திரிகையாளர். என்னோட குறைஞ்சபட்சம் இல்ல ஒரே நிமிஷம் ஜவஹர்லி ஒரு நிமிஷம் காத்துருங்க. இல்ல நீங்க ஒரு விவாதத்தினுடைய மையப்புள்ளிய தனிநபர்களுடைய தாக்குதலா தனிநபருடைய கருத்தா கொண்டு போறீங்க. தவறு பாராளுமன்ற உறுப்பினருக்காக தான் பேசுறேன். நான் தனிப்பட்ட எனக்காக பேசுறேன். ஒரு அரசியல் கட்சியை சேர்ந்த நிர்வாகின்ற அடிப்படையில அதிமுகவினுடைய பிரதிநிதி ஜவஹர்லி கேட்கிறாரு 5 ஆண்டுகள்ல திமுக என்ன உரிமையை மீட்டுட்டு வந்து தமிழ்நாட்டு கொடுத்துச்சு? அவருக்கு பதில் சொல்றீங்க. இல்ல நீங்க ஜவஹர்லி கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. அதுதான் சார் சொல்றேன். சார் ஒரே ஒரு நான் என்ன சொல்றேன், நண்பர் சிவா வந்து அவர் ஆதங்கமா பேசுறேன். நான் அவரை சொல்லுங்க. நீங்க வந்து நிதி வந்து இது வரைக்கும் இவங்க கிடைக்கலன்னு சொல்றாங்களா? இவங்க தமிழ்நாட்டு எம்பிக்களா ஒரு விஷயம் எய்ம்ஸா இருக்கட்டும் காவிரியா இருக்கட்டும் ஒரு விஷயத்தை அவர் சொல்லுங்க. இதை போராடி
பாராளுமன்றத்தை முடக்கி அங்க கொடி பிடிச்சு வீரவசனம் பேசி கொண்டு வந்திருக்கோம்னு சொல்லுங்க. அப்ப இல்ல அவர் கேட்ட அதுதான் சார் கேக்குறேன். அதுதான் சொல்றேன். ஜவஹர் அலியும் கோவிந்தராஜனும் கேட்ட புள்ளியினுடைய விளைவுதான் 6% வாக்கினுடைய பின்னடைவு. எதிர்க்கட்சியில கூட அவங்க பேசிக்கலாம் சார். சார் அது எதிர்க்கட்சி ஆளுங்கட்சி இல்ல சார். அவங்க சொல்ற ஃபேக்ட் தமிழ்நாட்டினுடைய குரல். அதுதான் சார் சொல்றேன். தமிழ்நாட்டினுடைய குரலை நிராகரிக்குதா திமுக? அப்படி அல்ல. எந்த மக்கள் நிராகரித்திருந்தால் நீங்கள் ஒரு தொகுதியாவது எதிர்க்கட்சி வெற்றி பெற்ற வாக்குவாதம் ஆர்குமென்ட் எதுமே தேவையில்லை. மக்கள் திமுக நிராகரித்து சொன்னா ரெண்டு பேர் நீங்கள் எல்லாம் ஒரே தொகுதியில் கூட தமிழகத்தில் வெற்றி பெற முடியவில்லையே. இதுக்கு இப்ப யார நிராகரிச்சிருக்கீங்க? முக்கியம் இல்ல ஜிஜி சிவா. அரசியலுக்கு பணிதான் முக்கியம். மக்கள் பணிதான் முக்கியம். மக்கள் தேர்வு செய்யப்பட்ட மக்கள் பணி செய்ததன் காரணமாகத்தான் 40 தொகுதிகளில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமைக்கு மாபெரும் வெற்றி மக்கள் பரிசா கொடுத்திருக்காங்க. ஜி சிவா இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. 2019 ஜெயிச்சிட்டீங்கல, என்ன செஞ்சீங்க சார்? இதெல்லாம் நாங்க செஞ்சோம். அதிமுக அதெல்லாம் செய்யலன்னு சொன்னா முடிஞ்சு போச்சு. நீங்க மக்கள் முன்னாடி நல்லவங்களா மாறிட்டீங்க. கண்ணு கட்டி நாங்க வாக்கு வாங்கிட்டேன்னு சொல்ல வரீங்களா? அப்படிதான் சொல்றாங்க. அவங்க எதிர்க்கட்சி சொல்லுவாங்க. நான் உங்களை கேக்குறேன். மாநில அதிகாரத்தையும் மத்திய அதிகாரத்தையும் எதிர்க்கட்சியின் குரல் அப்படித்தான் இருக்கும். நான் நடுநிலைவாதியோட நான் கேக்குறேன். மக்களை ஏமாத்த முடியுமா சார்? ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க சொல்லுங்க. இருங்க ஒரு நிமிஷம். சரி வரேன் சார். ஒரே நிமிஷம். இல்ல நான் முடிச்சிடுறேன். சொல்லுங்க சார். சிதம்பரத்துல அதிமுக சார்பாக நின்ற வேட்பாளர் யார்? நீங்களே சொல்லுங்க சார். உங்களுக்கு தெரியலையா? தெரியுதா? தெரியல. நீங்க சொல்லுங்க. தமிழ்நாட்டில் அதிமுக சார்பாக முன்வைக்கப்பட்ட வேட்பாளர்களுடைய ஸ்டார் கேண்டிடேட்ஸ் யார்? அவர் கேட்டா கடக்கோடி தொண்டனும் சொல்லுவாரு. ஆமா, அது உங்களுடைய கடக்கோடி தொண்டனை வேட்பாளராக முன்னிறுத்தி சார் உங்க கட்சியில யார் வேணா நிப்பாட்டுங்க. எனக்கு பிரச்சனை இல்ல. நாங்கள் நிறுத்திய வேட்பாளரை வெற்றி பெற செய்தோமா இல்லையா நான் கேட்கிறேன் சார். அது உங்களுடைய நிலைப்பாடு. நாங்கள் நிறுத்திய வேட்பாளரை மக்கள் ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு வெற்றி வாய்ப்பு பரிசு கொடுத்தாங்க. ஏற்க மறுக்கிறீங்க. ஸ்டார் கேண்டிடேட் திமுகவினுடைய ஸ்டார் கேண்டிடேட் பிளஸ் மாநிலத்தை ஆளக்கூடிய ஆட்சி அதிகாரம் 8 கட்சியினுடைய கூட்டணி மூன்றும் சேர்ந்தும் கூட 6% வாக்கு குறைஞ்சிருக்குன்னா என்ன காரணம் சார்? நாங்க அதை சரி பண்ணிக்கிறோம். எங்க தவறு இருக்கு நாங்க இதுக்கு தான் தெரியும் சார். இது ஒரு நிமிஷத்துல கண்டுபிடிக்கிற விஷயம் இல்ல. சரி ஜவஹர் அலி 10 செகண்ட் நான் சொல்லி முடிச்சிடறேன். நண்பர் சிவா ஒரு தொகுதி கூட வெற்றி பெற முடியலையே, ஏன் மக்களை உங்களை புறக்கணிச்சுட்டாங்க தானே அப்படின்னு கேட்கிறாரு. நீங்க 2011 இருந்து 21 வரைக்கும் 13 தேர்தல்கள் நடைபெற்று அதுல தோத்துருக்கீங்க. ஒரு தொகுதியில டெபாசிட் கூட போச்சு ஆர்கே நகர்ல. மக்கள் புறக்கணிச்சு ஏட்டாங்கன்னு சொல்ல முடியுமா? அதற்கப்புறம் நீங்க வெற்றி பெறலையா? உங்களுடைய அனுமதியோட 2014 பிளஸ் 1991 திமுகவுக்கு 0 தான். பேசுங்க. அதுதான் இதே எம்பி தேர்தல்னால 6% குறைஞ்சது. இதுவே சட்டமன்ற தேர்தலா இருந்தால் இது 60% குறைஞ்சிருக்கும். இதுதான் உண்மை. இது காரணம் நான் வரேன். அவர் சொல்ற ஃபேக்டர் இருக்கு இல்லையா? இப்போ நீங்க 40 ஜெயிச்சிட்டீங்க. 1991லயும் 2014லயும் திமுக 0 தானே சார்? அப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க? அதுதான் சார் ஒவ்வொரு இடத்துல எந்த இடத்துல தோல்வி இருக்குறோ இல்ல நீங்க சொல்ற லாஜிக் இல்ல. நீங்க சொல்ற லாஜிக் 40 39 + 1 நீங்க ஜெயிச்சிட்டீங்க. 2014லயும் 91லயும் 0ல தான இருந்துச்சு திமுக. சார் அதுதான் குறிப்பிட்டு பேசுறேன். இப்போது மக்கள் எங்களை ஏற்றுக்கொண்டிருக்கலாம் இல்லையா அதை தான் நான் கேக்குறேன். 6% பேர் ஏத்துக்கலையே உங்களை சார். 6% வாக்கு என்பது இயந்திர கோளாறு இருக்கும் சார். ஆளுங்கட்சிக்கு 6% சரிவுன்றது எவ்வளவு பெரிய தாக்கம். இதே நிகழ்ச்சியில சொல்றோம். ஆனால் மக்கள் எங்களை ஏற்றுக்கொண்டார்களா இல்லையா, மக்கள் எங்களை வெற்றி வாய்ப்பு கொடுத்திருக்காரா இல்லையான்னு பார்த்தால் திமுக தலைமையில் கொடுத்திருப்பதா தான் மக்கள் சொல்றாங்க. அதுதான் உண்மையும். பாக்கி 3 பேருடைய இந்த கருத்தையும் பார்த்திருப்பீங்க. தேர்தல் முடிவுகள் சில மெசேஜ் உங்களுக்கு சொல்லியிருக்குது. உரிமை குரல் இந்த 6% வாக்கு திமுகவினுடைய வாக்கு சரிந்ததனுடைய பின்னணியா நீங்க என்ன பார்க்குறீங்க? இதுக்கு பல்வேறு கோணங்களில் எனக்கு என்னிடம் விடை உண்டு. எல்லாரும் பல பேர் புள்ளி விவரங்கள் சொல்கிறாங்க. குறிப்பாக தம்பி ஜவஹர் அலி சொன்ன புள்ளி விவரங்கள்லாம் வியப்பாகவும் நல்லா பாராட்டத்தக்கதாகவும் இருந்து அந்த புள்ளி விவரங்களுக்கே நான் ஒதுக்கிட்டு ஜென்ரலாக எடுத்துக்கிறேன். முதல்ல தம்பி சிவா சொன்னதை நான் கடுமையாக மறுக்கிறேன். திரும்ப வாக்குப்பதிவு இயந்திரத்தை பற்றி நேரேட்டிவை எதிர்க்கட்சிகள்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா தோற்று போனால் இது சொல்கிறதுக்கு சௌரியமாக இருக்கும் அப்படின்ட்டு நான் தேசிய அளவில் சொல்கிறேன். ஆனால் இப்போ சொல்லலை. ஏன்னா எக்ஸிட் போலு கருத்து கணிப்புக்கு மாறாக வந்திருக்கு விடை தேர்தல் முடிவுகள். அப்போ நிச்சயமாக இவிஎம்மில் கோளாறும் இருக்க வாய்ப்பில்லை. அதை பல பேர் சொல்லியிருக்காங்க. நேற்றைய தினம் மாற்று தரப்பினர் கூட சொல்கிறாங்க கரெக்டு தான்.
இவிஎம்மில் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதை திரும்ப திரும்ப சொல்ல வேண்டிய அவசியமில்லை. அதை புறக்கணித்து விட்டு அடுத்த கட்டத்துக்கு போவோம். ஒன்று சரி, ஒரே ஒரு சில கேள்விகளையும் வைக்கிறேன், ஒரு சந்தேகங்களை வைக்கிறேன். அதிமுக சில யோசனைகளும் சொல்ல விரும்புகிறேன். யோசனை என்பது ஃப்ரெண்ட்லி அட்வைஸ், அது ஒரு ரகம். கேள்விகள் என்னென்னா, முதல்ல கடந்த முறை, அதாவது 2019 அல்லது 14 போது அம்மையார் ஜெயலலிதா அம்மையார் இருந்தாங்க, அது வேறு விஷயம். அதுக்கு முந்தைய கால பல்வேறு நாடாளுமன்றங்களை தேர்தல்களை தமிழக அதிமுக சந்தித்திருக்குது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி இருந்தபோதே மக்களவை தேர்தல் 1980 2 இடங்கள் தான் வெற்றி வாய்ப்பு கிடைச்சது. மற்ற இடங்கள்லாம் திமுக காங்கிரஸ் கூட்டணி பெற்றது. ஆனால் 6 மாதத்தில் சட்டப்பேரவை தேர்தல் நடந்தது. என்ன ஆச்சு? டோட்டலாக மாறுது. 1989 சட்டப்பேரவை தேர்தல் முதல்ல ஜனவரி மாதம் நடந்தது. அப்போ வெற்றி வாய்ப்பை ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக இழந்து விட்டது. உண்மையா? 26 இடங்களை பெற்றாங்க, நல்ல பலத்தோடு வந்தாங்க. ஆனால் அதை அடுத்து சில மாதங்கள் நவம்பர் மாதம் நடந்த மக்களவை தேர்தலில் யார் அதிகமாக இடங்களை கைப்பற்றினார்? ஆக காட்சிகள் மாறாது, இதுதான் நீடிக்கும் என்கிற மித்து இருக்குல்ல, அது தவறு. எந்த நேரத்தில் மாறும். கர்நாடகத்தில் சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக தோல்வி அடையுது, இப்போ கணிசமான இடங்களை பெற்றிருக்கு. யூபியில் ஆட்சி அமைத்த பாஜக பாதி இடங்களை பறி கொடுத்தது மக்களவை தேர்தல். ஸோ அந்த காட்சிகளை 40 இடங்களை கைப்பற்றி விட்டோம்னு நினச்சிட்டு 234 யாரும் நினைக்க முடியாது. எதுவும் மாறலாம். ஒன்று. ரெண்டாவது, அதிமுகவுக்கு ஒரு இக்கட்டான சூழல் அப்படி தான் நினைக்கிறேன் இந்த மக்களவை தேர்தலில். அதை பற்றி என்னோடய அரசியல் பார்வையும் வேறு உண்டு. அது அதிமுகவினர் ஏற்பார்களே இல்லையே தெரியாது. ஆனால் என்னுடைய நட்பு ரீதியில் ஆலோசனை சொல்ல விரும்புகிறேன். என்னன்னா, மத்தியில் உள்ள ஆட்சியையும் எதிர்க்கணும், ஆட்சியில் உள்ள கட்சியையும் எதிர்க்கணும், மாநிலத்தில் உள்ள திமுக ஆட்சியில் உள்ள திமுகவையும் எதிர்க்கணும். இந்த 2 பெரிய சக்திகளை எதிர்த்து களம் காண்டாங்க. ஒன்று. ரெண்டாவது, பாஜகவுக்கு ஒரு பெரிய பலம் உண்டு, நிச்சயமாக உண்டு. தேசிய கட்சி பெரிய ஆட்சியில் இருக்கிறது, அவங்களுக்கு ஒரு பலம், அது ஒரு பலம் தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. திமுகவுக்கு ஒரு பெரிய பலம் உண்டு, மாநிலத்தை ஆளுகிற கட்சி. அப்படி ஒரு சூழல் இருக்குது. இந்த 2 இல்லாத ஒரு சூழலோட களத்தை காணுகிறது. 2. மூன்றாவது, திமுகவுக்கு கூட்டணி, சென்ற முறை கூட்டணியில் யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்களாம் அப்படியே இருந்தாங்க. அதில் பெரிய மாற்றம் யாருமே வெளியில் போகல, அத்தனை கட்சிகளும் அப்படியே இருந்தாங்க. அதிமுக கூட்டணி 2019 யாரெல்லாம் உடன் இருந்தார்களோ, எந்தெந்த கட்சிகள் உடன் இருந்தார்களோ, நான் அந்த அரசியல் கருத்தை தவிர்த்தேன், அவர்கள் எல்லாம் 2024 மக்களவை தேர்தல் போது உடனில்லை. அப்போது அவங்களால கிடைக்கக்கூடிய வாக்குகள் இழப்பதற்கு சாத்தியம். லாஜிக், சிம்பிள் லாஜிக். அப்போது இப்போ இந்த இடத்துல தான் முக்கியமான புள்ளி வருது. இந்த இடத்துல திமுக அதனுடைய வாக்கு வங்கியை இழந்ததற்கும் அதிமுக அதனுடைய வாக்கு வங்கியை தக்க வைத்து கொண்டு மேலும் 2% கூடுனதுக்குமான டாட் எங்கே இருக்குது? அதுக்கு காரணம் அதிமுக தான். மூன்றாவது பாயிண்ட் நான் சொல்ல வரேன். இதுக்கும் அதிமுக ஆதரவு குறையவில்லை, செல்வாக்கு குறையவில்லை அப்படின்னு ஒன்று இருக்குது. இன்னொரு கருத்தை நான் சொல்கிறேன், அது கொஞ்சம் எதிர்மறையாக இருக்கும், அது ஒரு பக்கம் இருக்குது. மூன்றாவது, களம் கண்டவர்கள், ஏற்கனவே நீங்கள் சொன்னீங்க ஸ்டார் கேண்டிடேட் எல்லாருமே புதுமுகம், 2 பேர் தவிர. ஒன்று சரவணன் மதுரையில், தென் சென்னையில் ஜெயவர்தன், தம்பி ஜெயவர்தன். ஆமாம், 2 பேரை தவிர வேறு யாருமே களத்தில் எனக்கு தெரியலை. ஆற்றல் அசோக்குமார்லாம் இப்போ வந்தார், அப்புறம் சில பேர்லாம் லோகேஷெல்லாம் இப்போ தான் நானே கேள்விப்படுறேன். சபாநாயகர், முன்னாள் சபாநாயகர்களுடைய மைந்தர். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம். இந்த இவ்வளவுக்கு இக்கட்டான சூழலில் கடைசி நிமிடத்தில் வேட்பாளர்கள் அறிவித்து குறுகிய காலத்தில் பண்ணாங்க. முழுக்க களத்தில் வேலை செஞ்சவர் ஒரே நான் கவனித்த வரையில், நான் அப்சர்வ் பண்ண வரையில் அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. அவருக்கு என்னுடைய ஸ்பெஷல் பாராட்டை தெரிவிச்சுக்கிறேன். இல்லை, இந்த இடம் ரொம்ப முக்கியமான ஒரு இடம். இந்த இடத்துல ஏறக்குறைய தமிழ்நாட்டினுடைய ஃபைட், ஒரு போர்க்களம், அரசியல் போர்க்களம்ன்றது 3 முனை தாக்குதலுக்குள்ளே தான் இருக்குது. ஒன்று, மோடியினுடைய இமேஜ், தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஸ்டாலினுடைய இமேஜ், எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமியினுடைய இமேஜ். இவங்களுடைய 3 பேருடைய இமேஜ் ஃபைட்டுக்குள்ள 2 பேரும், மோடி ப்ளஸ் ஸ்டாலின், அவங்களுடைய இமேஜால் பலன் கிடைக்கலையா, அல்லது எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவருடைய இமேஜை தக்க வச்சுக்கிட்டாரா, அந்த இமேஜினுடைய செல்வாக்கு உயர்ந்ததை காட்டுதான் இந்த தேர்தல் முடிவுகள்? இந்த கேள்விக்கு என்னால் நேரடியாக பதில் சொல்ல முடியாதுங்கிறத ஹானஸ்டாக சொல்லிடுறேன். ஆனால் ஒரு கருத்தை நான் சொல்லியே தீருவேன். நண்பர்
அதிமுகவுக்கு நட்பு ரீதியான ஆலோசனை. நீங்கள் தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மீது மக்களுக்கு அதிருப்தி, ஆதங்கம், வெறுப்பு, அலுப்பு எல்லாம் ஏற்பட்டு விட்டது. அதை முழுக்க தன் பக்கம் மடைமாற்றுவதில்லை கொஞ்சம் பின்தங்கி இருக்கிறது அதிமுக. என்னுடைய நட்பு ரீதியான இந்த ஃப்ரெண்ட்லி அட்வைஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, இன்னும் உத்வேகம் காட்ட வேண்டும். ஒன்று இல்ல உத்வேகம்னா நீங்க எனக்கு புரியல, ஒரு விஷயத்தை இன்னும் தெளிவுபடுத்தலாம்னு நினைக்கிறேன் மக்களுக்கு. அப்ப ஏன் பாஜக இல்ல ஒரு நிமிஷம், திமுக அவங்க கடந்த 5 ஆண்டுகளாக அக்ரெசிவா மத்திய அரசை எதிர்க்கிறதா சொல்லிக்கிறாங்க, பேசிக்கிறாங்க. ஆளுநர் விவகாரம் தொடங்கி அண்ணாமலை விவகாரத்திலிருந்து மோடியினுடைய விவகாரத்திலிருந்து பல அம்சங்கள்ல வந்து அவங்க மத்திய அரசை அக்ரெசிவா எதிர்க்கிறாங்க, பாஜக ஆர்எஸ்எஸ் அக்ரெசிவா எதிர்க்கிறாங்க. அப்படின்றப்போ இந்த 6% பின்னடைவை சந்திக்குது. அப்படின்றப்போ இதை இந்த 6% மக்கள் எப்படி பார்த்துருக்கிறாங்க, புரிஞ்சிருக்கிறாங்க? இல்லை, அது காரணம் திமுக மீதான அதிருப்தி. இன்னும் அதிருப்தி ஏற்படும். 6%, 10% இன்னும் குறையத்தான் போகுது. அதில் மாற்று கருத்து இல்லை. நீங்கள் மத்தியில் உள்ள பாஜக அரசை எதிர்ப்பதனாலேயே நீங்கள் வந்து சரியானவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அப்போ ஸ்டாலினுடைய ஃபார்முலா ஃபெயிலியர். ஸ்டாலினோட ஃபார்முலா ஃபெயிலியர் என்பது ஒரு லாஜிக் தான், எடுத்துக்கலாம். நான் இன்னும் என்னுடைய கருத்தை முழுமைப்படுத்திடுறேன். அதாவது நீங்கள் சொன்னீங்க தமிழக மக்களுக்கு 2019 அதிமுகவும் பாஜகவும் இணைந்து தான் களத்தை சந்தித்தன இல்லையா? ஒரு இடத்துல மட்டும்தான் வெற்றி பெற்றது, இரட்டை இலை வெற்றி பெறுறது. நான் அப்படி சொல்லிடுறேன் சேஃபா, இரட்டை இலை வெற்றி பெறுறது, மற்ற இடங்கள் இல்லை. அது அப்போது அந்த மாதிரி சூழல்லையே அப்படி இருந்தது. இப்போது அது இல்லாமலே சதவீதம் உயர்ந்திருக்கிறது, பாராட்டத்தக்கது. அதிமுகவுக்கு மட்டும் இல்லை, பாஜகவும் சதவீதம் உயர்ந்திருக்கிறது. அதை நாம் இக்னோர் பண்ணக்கூடாது. நான் என்ன சொல்ல வர்றேன்னா, அதிமுகக்கு மறுபடியும் இந்த வார்த்தையை பயன்படுத்த அதுதான் ஜவஹர்லி அது என்ன சொல்றாரு, பாஜகவினுடைய வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்கு அப்படின்றதுக்கான புள்ளி, பாஜக கூட இருக்கக்கூடியவங்க எல்லாம் ஸ்டார் கேண்டிடேட்டா இருக்கிறாங்க. நயினார் நாகேந்திரன், தமிழிசை சவுந்தரராஜன், அல்லது வந்து ஜான் பாண்டியன், மற்ற பிரதிநிதிகள் இருக்கிறாங்களா, பொன் ராதாகிருஷ்ணன், அன்புமணி ராமதாசனுடைய மனைவி சௌமியா, இவங்க எல்லாருடைய இமேஜும் தான் பாஜகவினுடைய இமேஜா வாக்கு வங்கியா உயர்ந்திருக்குன்றாரே ஜவஹர்லி. அதில் அவர் சொல்றதுல ஒரு லாஜிக் இருக்கதான், எல்லாருமே தெரிந்தவர்கள் தான். இது எப்படி பாஜகவினுடைய இமேஜா கட்டமைக்க முடியும்ன்ற? இல்லை. ஆனால் இவங்கெல்லாம் சென்ற முறை பெற்ற வாக்குகள் என்ன? இதே நயினார் நாகேந்திரன் போன முறை போட்டிட்டு இருக்கா, இதே தமிழிசை சவுந்தரராஜன் கடந்த முறை போட்டிட்டு இருக்கா. அது அப்போது பெற்ற வாக்குகள் என்ன புள்ளி விவரத்தை நமக்கு நான் திரட்டல. இல்ல, அப்பதான் ஜவஹர்லி இன்னொரு புள்ளியும் சொல்றாரு, பணம் விளையாண்டிருக்கு. சொல்லுங்க ஜவஹர்லி. ரீகன் சார், சொல்லுங்க. நம்ம பாக்கி அண்ணன் வந்து ரொம்ப தெளிவா பேசக்கூடியவர். ஆனா நான் என்ன சொல்றேன்னு, பாமகக்கு ஏற்கனவே 6-7% இருக்கா இல்லையானு சார், பாமக கட்சிக்கு இருங்க, நான் முடிச்சிடுறேன். 6-7% இருக்கா இல்லையா? இது என்னோட நேரம், நீங்க பேசி முடிங்க. ஏசி சண்முகம் ஒரு கட்சி வச்சிருக்காரு, அவருக்கு 1% இருக்குமா? அது இல்லாம ஜான் பாண்டியன் இருக்கிற, அவருக்கு 1% இருக்குமா? டிடிவி அவருக்கு 1% இருக்குமா? கண்டிப்பா, அதெல்லாம் மறுக்கல. அவருக்கு 1% இருக்குமா? ஓபிஎஸ் அவருக்கு 1% இருக்குமா? இவர்கள் எல்லாம் சேர்ந்து 13% ஆயிருது. நீங்க இப்படி அப்படி பார்த்தா பிஜேபிக்கு 5-6% தான் வருது. சரி, அது ஒரு லாஜிக்கா எடுத்துக்கலாம். அந்த லாஜிக் கூட கூடுதலா இல்ல, நான் அதை மறுக்கல. நல்லா கவனிங்க. அது ஒரு ஆர்கியூமெண்ட், அது ஒரு அரித்மெட்டிக் கால்குலேஷன். அவர் தம்பி சொல்றதுல மறுப்பு இல்லை. நான் என்ன சொல்றேன்னா, களத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை யதார்த்தமா நான் சொல்றேன். எனக்கு என்ன யார் மீதும் ஆதரவும் கிடையாது, எதிர்ப்பு கிடையாது. பாஜக எடுத்து செயல்படுகிற வேகத்தை அதிமுக காட்ட வேண்டும், காட்டவில்லை. இல்ல, எப்படி அதை சொல்றீங்கன்றாங்க. இப்போ அக்ரெசிவா பாஜகவை அல்லது வந்து சரி திமுகவை எதிர்த்ததுல ஸ்லைடு போட்டு விளக்கி இருக்காரு. நான் சொல்றேன், இஸ்லாமியர்களுக்கு மீதான வெறுப்பு உணர்ச்சி தூண்டுகிற வகையில் பாஜக தலைவர்கள் பேசுறாங்கல்ல களத்தில் தேர்தல் பிரச்சாரத்தை, எந்த அளவுக்கு அதிமுக ரியாக்ட் பண்ணிருக்கு. நான் வந்து உண்மையை சொல்லிடுறேன். தயவுசு இல்லைங்க, எடப்பாடியார் என்ன பேசியிருக்காரு, அறிக்கை விட்டுருக்காரு, எந்த அளவுக்கு பேசியிருக்காரு. ரீகன் ஒரே ஒரு சொல்லிடுறேன், உங்களுடைய எண்ணத்தை நான் சந்தேகிக்கவில்லை. உங்களுடைய உண்மையான திராவிட இயக்கப்பற்றையெல்லாம் சந்தேகிக்கல. இல்ல பாக்கி, ஒரே ஒரு கேள்விதான் நீங்க காட்டணும். இல்ல பாக்கி, ஒரே கேள்விதான். திமுகவினுடைய இந்த 6% வாக்கு சரிவு என்ன காரணம், அதுக்கு மட்டும் சொல்லுங்க. நிச்சயமா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெரி பேட் பர்ஃபார்மன்ஸ்.
அதுல எனக்கு மாற்று கருத்து கிடையாது. எந்த பெர்ஃபார்மன்ஸ் இந்த நேஷனல் 3 லெவல்ல வருஷ ஆட்சியா பாஜக பின்னடைவு பாஜக இந்த வீழ்ச்சி வந்தது கூட பாஜகவோட பர்ஃபார்மன்ஸ் உண்மைதான். எனக்கு எதுல இதுவும் கிடையாது, பாரபட்சம் இல்லாம சொல்றேன். நான் அந்த களத்தை இன்னும் தீவிரமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இனியாவது பயன்படுத்தினால் 26 சட்டப்பேரவை தேர்தலில் நீங்க அழகா எதிர்கொள்ள முடியும். பேசலாம் பல அம்சங்கள் இதுல விவாதிக்கப்படவும் சொல்றேன், விளக்கப்படவும் வேண்டி இருக்குது. தொடர்ந்து பேசலாம். ஜவஹர் அலி, இறுதி சுற்று மிக சுருக்கமாக உங்களுடைய கருத்து. நம்ம அண்ணன் பாக்கி அண்ணன் அவர் ஒரு நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் தான் அவர் ஒரு கருத்து சொன்னாரு. அதிமுக இன்னும் உத்வேகம் காட்டியிருக்கணும் அப்படின்ட்டு அவர் ஒரு கருத்து சொன்னாரு. ஆனா அவர் பார்வையில் அது சரியா இருக்கலாம். ஆனா அதிமுக இருக்கக்கூடிய 2 வருடமா, கடந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த பிரச்சனைகள், 2 வருடம் உட்கட்சி பிரச்சனை, இப்ப நேரடியா அதனால கணத்தை காண முடியாது. அந்த 2 வருடம் மிகப்பெரிய பாதிப்பு இருந்தது. இந்த துரோகிகளை, கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய துரோகிகளை சமாளிக்கிறதுக்கே கட்சியினுடைய பொதுச் செயலாளருக்கு ஒரு பெரிய விஷயமா இருந்தது. அது ஒரு சிறிய பின்னடைவுகள்ல மறுக்கல. அதற்கு பிறகு 1 வருஷமா வீறு கொண்டு எங்களுடைய பொதுச் செயலாளர் செயல்பட்டார். ஆனால் இந்த தேர்தல் களத்தை பொறுத்த வரைக்கும் நான் தெளிவாக சொல்கிறேன், இது அதிமுகவுக்கு எதிராக கிடைத்த ஓட்டுகளோ திமுக கிடைத்த வெற்றியோ அல்ல. இது முழுக்க முழுக்க மோடிக்கு எதிராக மக்கள் ஓட்டு போட்டாங்க. அது ராகுலுக்கு பயன்பட்டது. 2026 எப்படி இருக்கும் ஜவஹர் அலி? திமுக பயன்படுத்தது. இதுதான் உண்மையை தவிர இதனுடைய பாதிப்படைஞ்சது. அப்படி இருந்து கூட அதிமுக 2% ஓட்டுகள் அதிகம் வாங்கியிருக்கு, திமுக குறைஞ்சிருக்கு. இதுவே சட்டமன்ற தேர்தலாக இருந்தால் 6% ஓட்டு குறைவு என்பது அது அதிகமா 30% ஓட்டுகளுக்கு மேல குறைஞ்சு போயிருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் நாங்கள் பல்வேறு தேர்தல்களை கண்டவர்கள், வீழ்ந்து விடுவோம் என்று நினைத்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு நாங்கள் வாழ்ந்து காட்டுவோம் என்ற அடிப்படையில் எங்களுடைய செயல்பாடுகளை இந்த தோல்வியில் ஆய்வு செய்து அதற்கேற்ப களத்தை அமைத்து வரக்கூடிய 2026 நிச்சயமாக சொல்கிறேன், 2011 எப்படி எதிர்கட்சியா கூட திமுக வர முடியலையோ அதே நிலைக்கு இன்னும் 1.5 வருஷத்தில் திமுக தள்ளப்படும். இது மாற்று கருத்தில்லை. மாபெரும் வெற்றியை பெறுவோம். எங்களுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் மீண்டும் முதலமைச்சர் ஆவார். மக்களுக்கான திட்டங்களை கொண்டு வருவார். துரோகிகள் துளைத்தெடுக்கப்படுவார்கள். நன்றி ஜவஹர் அலி. பாக்கி உங்களுடைய இறுதி கருத்து மிகச் சுருக்கமா. அல்ல, அதே சமயத்தில் சில விஷயங்களை நான் சொல்லி ஆகணும். இப்போ எடப்பாடி பழனிசாமியோட கட்சிக்கு காட்டுகிற அக்கறை நான் குறைச்ச மதிப்பிடலை. புரட்சித் தலைவர் ஜெயலலிதா அம்மையார் இருந்த காலத்திலேயே கூட 2014 திமுக 27% வாக்குகளை பெற்றது. இப்போது அம்மையார் இல்லை. ஆனால் இன்றைய சூழலில் 2024 அது 26, நடுவில் ஏறி இருக்கே தவிர 27 விட 1% குறைஞ்சிருக்கு. அம்மையார் இருந்த போதே லேடியா மோடியான்னு சேலஞ்ச் பண்ண காலத்திலேயே திமுக பெற்ற சதவீதத்தை விட இப்போ குறைஞ்சிருக்கு. அப்படின்னா அதில் ஒரு கணிசமான பங்கு அதிமுகவுக்கு இருக்குது, அதிமுக தலைமைக்கு இருக்குது. இந்த மாற்றுக்கிறது கிடையாது. இன்னும் காட்டியிருந்தால் அது அடுத்த தேர்தலில் நம்ம அது களம் காணலாம் அப்படிங்கிறது என்னோட பார்வை. நன்றி. பேசலாம். ஜி சிவா, இறுதி கருத்து மிகச் சுருக்கமாக. நிச்சயமாக இனி வரும் காலங்களிலே இந்த வாக்கு சதவீதம் எதனால் குறைந்தது, எங்கே தவறு நடந்திருக்கிறது என்று சொல்லி நிச்சயமாக இதற்கான ஆய்வுகளை மேற்கொண்டு அதில் வெற்றி பெறுவார்கள். ஆனால் மக்களை ஏற்றுக்கொண்டதின் பிரதிபலிப்பாகத்தான் இந்த 40 தொகுதியில் வெற்றி வாய்ப்பாக மக்கள் திராவிட முன்னேற்ற கழகம் பாக்கி சொல்றது என்னன்னா, பாக்கி என்ன சொல்றாரு, 2014 லேடியா மோடியான்னு மறைந்த முதலமைச்சர் அம்மா ஜெயலலிதா அவர்கள் கேட்ட பொழுது கூட நீங்க 27% வாங்கினீங்க. இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவருடைய இந்த தீவிரமான பிரச்சாரத்துக்கு பிறகு நீங்க 26 மாறி இருக்கீங்கன்றதுதான் ஆய்வில் செய்யப்படும். நான் அதை மறுக்கல. 27 கூட வாங்கலையே நீங்க. வாக்கு சதவீதம் குறைந்தது என்பது உண்மைதான். அதற்கு நிச்சயமா அதுக்கான ஆய்வுகளை உட்படுத்தி அதை எது குறை நெறிகளோ அதை நிவர்த்தி செய்வார் திராவிட முன்னேற்ற கழகத்தோட தலைமை. 14 கட்சி கூட்டணி இருந்தும் குறைஞ்சு போயிரு. நன்றி. கோவிந்தராஜன், மிகச் சுருக்கமா. அதாவது நண்பர் சிவா அவர்கள் ஒரு பத்திரிகையாளர் பற்றி ஒரு இதுவாக இங்கே ஒரு இது சொன்னார். அவருக்கு நான் சொல்ல விரும்புவது என்னன்னா, ஒரு பத்திரிகையாளர் மக்களின் பிரதிநிதியாக மக்களின் குறைகளை மக்களின் பிம்பமாக மக்கள் என்னென்னலாம் சொல்ல நினைக்கிறாங்க ஒரு பத்திரிகையாளர்
மூலியமா தான் சொல்ல நினைப்பாங்க. நான் சொன்னக்கூடிய கருத்து என்னுடைய தனிப்பட்ட கருத்து அல்ல, இல்ல, விஷயத்துக்குள்ள இது வந்து மக்களினுடைய கருத்து. அந்த மக்களின் பார்வையாக மக்களின் கருத்து என்னன்றதுன்னா, இந்த இது வந்து இப்ப நடக்கக்கூடிய இந்த சதவீதம், அந்த திமுகவுடைய சதவீதம் கம்மியாக இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் நண்பர் பாக்கி சொன்ன மாதிரி திமுகவினுடைய பர்ஃபார்மன்ஸ், அவங்களுடைய எல்லா விதமான அடிப்படை பிரச்சனைகள், அந்த டிரான்ஸ்போர்ட் பிரச்சனையாக இருக்கட்டும், மின்சார பிரச்சனையாக இருக்கட்டும், ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் பிரச்சனை, அடிப்படை மக்களை பாதிக்கின்ற எல்லா பிரச்சனையும் தான் இவங்களுடைய இந்த வாக்கு சதவீதம் குறைஞ்சிருக்கு. அதே போன்று இந்த வாக்கு சதவீதம் குறைந்ததுக்கு முன்னே சொன்ன மாதிரி திமுகவில் இருக்கக்கூடிய அவங்க கட்சிக்காரங்களே மாற்றி ஓக்கு போடுறதுக்கான வாக்கும் குறைஞ்சிருக்கிறது தான் இதை இப்படி நான் பார்த்துட்டு இருக்கிறேன். ஸோ அதே இன்னொன்று லாஸ்ட்டாக சொல்ல விரும்பிக்கிறது, எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க, இது எடப்பாடியார் வந்து பிஜேபியோடு இருந்தால் இன்னும் நல்லா வாங்கியிருக்காங்க. அனைத்து தொண்டர்களின் மதிப்பை ஏற்றுத்தான் எடப்பாடியார் இந்த முடிவை எடுத்து, இது வந்து வெற்றி வந்து தொண்டர்களின் வெற்றி, தொண்டர்களுக்கு தான் இது போய் சேர வேண்டும் என்று. நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் பங்கேற்று கருத்துக்களை வழங்கிய விருந்தினர்கள் நால்வருக்கும் நன்றி. மற்றொரு விவாத நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.